அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 12, பழமொழி 10. விதிப்பட்ட நூல் உணர்ந்து வேற்றுமை இல்லார் கதிப்பவர் நூலினை கையிகந்தாராகி பதிப்பட வாழ்வார் பழி ஆய செய்தல் மதிப்புறத்து பட்டமரு. மதிப்புறத்து பட்டமரு என்றால் சந்திரனில் தோன்றுகிற களங்கம். தூய்மையான வெண்மையான குளுமையான சந்திரனில் களங்கம் இருப்பது போல என்பது பழமொழி. அதற்கு எதை உவமை சொல்லுகிறார் என்றால், நல்ல நெறிகளை நல்ல நூல்களை ஆராய்ந்து அறிந்து உண்மைகளை உணர்ந்து கொண்ட அறிஞர்கள், அதை தங்களுடைய வாழ்விலே கடைபிடித்து வாழ்வர்களாக இருப்பவர்கள், அவர்களை எதிர்த்து பல நூல்களை பற்றி பேசுகிறவர்களை வாதிட்டு வென்று தங்களுடைய கொள்கைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த அறிஞர்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் கூட அது சந்திரனில் உள்ள களங்கம் போல பெரிதாக தோன்றும் என்று சொல்லுகிறார். ஒரு முழுமையான வெண்மை துணியிலே ஒரே ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் பார்வையில் படுகிற எல்லோருக்குமே அந்த கருப்பு புள்ளி தான் தெரியுமே தவிர பறந்திருக்கிற அந்த வெண்மை தெரியாது. அதுபோலத்தான் நூல்களை கற்று அறிந்து அறிஞர்களாக விளங்கக்கூடியவர்கள் அந்த நூல்களிலே சொல்லியவற்றை கடைபிடித்து நல்ல முறையிலே வாழ்பவர்களாக இருந்த போதும் வாதிலே வந்து அவருடைய நூல்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களையெல்லாம் வென்று அவர்களை வாதிலே தோற்கடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிறு தவறு செய்தால் கூட அது மிக பெரிதாக தோன்றும், சந்திரனில் களங்கம் இருப்பது போல என்று சொன்ன பழமொழி. மீண்டும் பழமொழியை பார்க்கலாம். விதிப்பட்ட நூல் உணர்ந்து வேற்றுமை இல்லா கதிப்பவர் நூலினை கை இகந்தார் ஆகி பதிப்பட வாழ்வார் பழி ஆய செய்தல் மதிப்புறத்து பட்ட மரு. நன்றி, வணக்கம்.